பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னங்க? பஞ்சபூதங்களால் ஆனது. அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டம், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். அப்படின்னா என்ன? இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற இந்த 5 பூதங்கள், பஞ்சபூதங்கள் நம்மளை ஆட்டி வைக்குது. நம்ம வெளியில பார்க்கும்போது என்னென்ன இருக்கோ அதுதான் நமக்குள்ளேயும் இருக்கு. இந்த செஷன் இன்னைக்கு ஸ்பெஷல் செஷன். இதுக்கு முன்னாடி ஜெனரலா நோய்களை பத்தி மட்டும் பார்த்துருக்கோம். ஆனா இந்த 5 எலிமெண்ட்ஸையும் இன்னைக்கு வாத, கப, பித்தா இதை பத்தி ஒரு சிம்பிளா சொல்ல போறோம். ஏன்னா இதை பத்தி முழுக்க எடுக்கணும்னா இது ஒரு ஒன் டே ட்ரைனிங்கான ஷெடியூல். இப்ப இதுல இருக்கிறது ஒரு நாள் முழுக்க எடுக்க வேண்டிய கண்டென்ட். அதை நம்ம 1 ஹவர்ல எப்படி எடுக்க முடியும்? அதனால ஒரு இன்ட்ரோ செஷன் மாதிரி தான் இது இருக்கும். கூடிய வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். கொஞ்சம் கவனமா பாருங்க, கவனமா கேளுங்க. நான் கவனமா பேசுறேன். அப்ப என்ன ஆகும்? இந்த விஷயத்த நீங்க உள்வாங்குவீங்க. இந்த பஞ்சபூதத்துல ஒரு சில விஷயத்த நாம கணக்கு பண்ண முடியும், சில விஷயத்த கணக்கு பார்க்க முடியாது. சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு. சில இடத்துல பார்த்துருப்பீங்க, சில நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதே மாதிரி எல்லாம் உங்களை ஒரு எக்யூப்மெண்ட்டை பிடிச்சிட்டு இருக்க சொல்லுவாங்க. அதுல ஓரளவு உங்க உடம்புக்குள்ள போன் மாஸ் எவ்வளவு, ஃபேட் எவ்வளவு இருக்கு, வாட்டர் கண்டென்ட் இருக்கு, இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியும். கொஞ்சம் நாக்கு கடியில டாக்டர் சின்ன ஒரு குச்சி வைப்பாரு. அப்படி எடுத்து அப்படி வச்சு சொல்றாரு, என்னங்க தெர்மாமீட்டர், நம்ம உடலோட உஷ்ணத்தை கணக்கு பண்றதுக்கான ஒரு மீட்டர் இருக்கும். ஆனா நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமா இந்த நெருப்போட விளையாடிட்டு இருக்கும். எப்படி? நீங்க ரொம்ப அப்படி நெருப்பா இருக்கிற நெருப்பு எரியற இடத்துல போய் நில்லுங்களேன். அல்லது சம்மர்ல ஒரு 42 டிகிரி 43 டிகிரி போகும்போது வெளில போய் பாருங்க. உடம்பு உங்க உடம்புக்குள்ள இருக்கிறத விட வெளில ஹீட் அதிகமா இருக்கும்போது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். இப்ப ஃபேன் எல்லாம் குளிர்ச்சுன்னா என்ன செய்றீங்க? அப்படியே கொஞ்சம் திருப்பி சின்னது பண்ணி கம்மி பண்றீங்களா காத்த? அதே மாதிரி உடம்பு ஒரு திருகி உடம்பு கூலிங் பண்ணும். எப்படிங்க? வெளியில வேர்வெல்லாம் வரும், உடம்புக்குள்ள அந்த கனகலப்பெல்லாம் உற்பத்தி பண்ணி வெளியில சீதோஷத்துக்கு உள் சீதோஷத்துக்கு சரி பண்ணும். இதே பனி பிரதேசத்துக்கு போயிட்டீங்க, உடம்பு முழுக்க ஸ்வெட்டர் போட்டு இருப்பீங்க, கண்ணு மட்டும் தெரியற மாதிரி போட்டுட்டு நிற்பீங்க. அப்ப என்ன செய்யுங்க? உடம்பு அந்த வெளி சீதோஷ்ணத்தை கோப்ப பண்றதுக்காக, மெயின்டைன் பண்றதுக்காக, அதோட போராடுறதுக்காக என்ன செய்யும்? ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வெளி உஷ்ணத்தை உங்க உடம்பு வெளி குளிர்ச்சியை தாங்குறதுக்கு எதிர்மறையா உங்களுக்கு உடம்பு ஹீட்டை ஜெனரேட் பண்ணும். இது உபண்ணும். அதே மாதிரி உடலை காத்து அதிகமாச்சு அப்படின்னா வெளியேற்றும். எப்படிங்க? சில பேர்லாம் சத்தம் போட்டு வெளியேற்றுவாங்க, பார்த்துருக்கீங்கல்ல? உடம்புல தேவையில்லாத காத்து இருந்ததுன்னா வெளியேற்றும். ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மேல உங்களால மூக்க புடிச்சிட்டு தம் கட்டிட்டு இருக்க முடியும். மேல தண்ணிக்குள்ள போய் எத்தனை நேரம் அதிகபட்சமா இருக்க முடியும் மூழ்கி? அப்ப உடம்பு ஆட்டோமேட்டிக்கா காத்து தேடி உடம்ப வெளில மேல தூக்கி காத்த சுவாசி அப்படின்னு. அப்ப பஞ்சபூதங்கள் தன்னைத்தானே சமன்படுத்திக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. ஆனா நாம அதை சமமா வச்சிருக்கோமா அப்படிங்கிறதுதான் கேள்வி. உடம்புக்கு இயற்கையாவே இந்த விஷயம்லாம் இருக்கு உள்ள. ஆகாயத்தை சரியா வச்சுக்கும், காத்த சரியா வச்சுக்கும், அந்த ஹீட் எனர்ஜியை கரெக்டா வச்சுக்கும், வாட்டர் பேலன்ஸ்டா இருக்கும். சில சமயம் என்ன ஆகுங்க? வாட்டர் அதிகப்படியான தண்ணி உடம்புல இருந்ததுன்னா இருக்காது, வெளியேற்றிடும். சிறுநீர் மூலமாவோ, வியர்வை மூலமாவோ, கண்ணீர் மூலமாவோ வெளியேற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உள்ளுக்குள்ள கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா செஷன் எடுக்கும் அப்பப்போ நான் தண்ணி குடிச்சுட்டே இருக்கேன். அப்ப நாம சில நேரங்கள்ல சமன்படுத்தணும், சில நேரங்கள்ல உடம்பே உற்பத்தி பண்ணிக்கணும். என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? நீங்க குளிர் காலத்துல நீங்க தண்ணியே குடிச்சிருக்க மாட்டீங்க, ஆனா ஒண்ணுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கும். அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப் போயிட்டே இருப்பீங்க. இதை கவனிச்சிருக்கீங்களா? இது எப்படி சாத்தியம்? நீங்க தண்ணி குடிக்கவே இல்லை, ஆனா உடம்புல மட்டும் தண்ணி வெளியே போயிட்டே இருக்கே. இந்த கேள்வி யாருக்காவது வந்திருக்கா? இருந்ததுன்னா ஹேண்ட் பண்ணுங்க. எப்படி உடம்புல நம்ம தண்ணியே குடிக்கல, ஆனா யூரினேஷன் மட்டும் ஃப்ரீக்வெண்டா ஆகிட்டே இருக்கேன். குறிப்பா இந்த குளிர் காலத்துல இருக்கும். நான் ஒரு ட்ரிப் சபரிமலைக்கு பைக்லயே போகணும். அது நல்ல குளிர்காலம். போறது ஃபுல்லா பைக். இங்க இருந்து சென்னை டு சபரிமலை, நானும் என்னோட சன்னு, அதுக்கு முன்னாடி நானும் என்னோட மாமா பையன் ஒருத்தர் அப்படின்ட்டு ஒரு 3-4 ட்ரிப் பைக்ல போயிருக்கும் சென்னை டு சபரிமலை. போகும்போது பைக்ல போயிட்டே இருப்போம். திடீர்னு முட்டுதுப்பா, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பாத்ரூம் போவோம். திருப்பி ஒரு 1/2 hourல திருப்பி முட்ட ஆரம்பிச்சிடும். என்ன அப்படின்னா உடம்புல மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. வெளியில இருக்கிற காத்தை உள்ள எடுத்து அதுல இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்து காத்து, இது வாட்டருங்கிறது என்னங்க? ஆக்சிஜன் பிளஸ் ஹைட்ரஜன், கரெக்டுங்களா? உடம்புக்குள்ள ஒரு பெரிய ஃபேக்டரி இருக்கு, எல்லாத்தையும் தானே உருவாக்கும். அது உருவாக்கிக்கோங்க, தண்ணியே உருவாக்கும். அதே மாதிரி நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, ரைட் தானே? இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த 5 எலிமெண்ட்ஸ் பேலன்ஸ். நாம என்ன செய்யறோம்?
நம்ம ப்ராடக்ட் எலிக்சர் மிக்ஸ்னு பேசும்போது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுதுன்னு பேசுறோம், பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணுதுங்கிறோம், ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறோம், மைண்டை அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குதுங்கிறோம், ரத்தத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறோம். ஆனா இதெல்லாம் என்னதுனால ஆனதுங்க? ஜீரண மண்டலத்தை ஸ்டெடியா வச்சுக்குதுங்கிறோம். இதெல்லாம் என்னங்க? பஞ்சபூதங்களால் ஆனது. இதை அளவிட முடியுமான்னு கிடையாது. ஆக்சுவலி ஒருத்தருக்கு கேஸ் இருக்கு, ஏதாவது ஸ்கேன் சென்டர்ல போய் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இந்த காத்தையோ ஆகாயத்தையோ அளவிட முடியுமா? முடியவே முடியாது. எந்த மிஷினாலையும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி சில விஷயங்களும் நம்ம உடம்புல இருக்கு, ஆனா அதுக்கான அறிகுறி இருக்கு, கம்மியா இருக்கு கூட இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்ப்போம். இப்ப பஞ்சபூதங்கள் தான் உடலோட அடித்தளம், பேசிக், ஃபண்டமெண்டல், ஃபவுண்டேஷன், எப்படி வேணாலும் சொல்லலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற 5 எலிமெண்ட்ஸ். இப்ப நிலத்தோட தன்மை என்ன? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கெட்டியா. உடல் வந்து ஸ்ட்ராங்கா நிற்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம உடம்புல இருக்கிற இந்த நிலம் அப்படிங்கிற தன்மை தான், எர்த் எலிமெண்ட் தான். இது என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா வலிமையை கொடுக்கும். தசைகளுக்கும் எலும்புகளுக்கும் நல்ல வலிமையை கொடுக்கும். எலும்பு அமைப்பு என்னங்க? ஸ்கெலட்டல் சிஸ்டம். நம்ம எலும்பு முழு அமைப்பும் இருக்குல்ல, அதுதான் நம்ம கட்டமைப்பை நிர்ணயிக்கிறது. உங்களோட உடல் வடிவத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த எலும்பு அமைப்பும் இந்த நிலம் அப்படிங்கிற தன்மையும் தான். இப்ப இந்த நிலம் சமநிலை இல்லைன்னா என்ன ஆகும்? ஒண்ணு அதிகமாச்சு இல்லைன்னா கம்மியாச்சு. இதுதானே சமநிலை இல்லாம இருக்கு. தைராய்டு, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், அதிகமாகுது கம்மியாகுதுன்ட்டு. அதே மாதிரி நிலம் சமநிலையில இல்ல, பேலன்ஸ்டா இல்ல, அதிகமாயிடுச்சு, என்ன நடக்குங்க? சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வெயிட் அண்ட் ஹைட்டா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன? உடல் பருமன் அதிகரிக்கிறது, எடை அதிகரிக்கிறது, அதிகமாகும். சோம்பல் அதிகமாகும், ஒரு ஃபட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சோர்வு தன்மை அதிகமாகும். அவங்களோட எபிலிட்டி டு டூ ஒர்க், வேலை செய்யும் திறன், இந்த செயல்திறன்லாம் குறையும். கட்டிகள் உடல்ல ஏற்படும். ஆக்சுவலா மண்ணுக்கான ஒரு முத்திரை இருக்கு, மண்ணுக்கும் ஒரு முத்திரை இருக்கும். உடம்புல கட்டிகள் இருந்ததுன்னா அந்த மண்ணுக்கான முத்திரைகள் செய்யக்கூடாது. ஏன்னா அந்த கட்டிகள், அந்த கேன்சர்லாம் இருந்ததுன்னா அவங்க அந்த மண்ணுக்கான முத்திரை செய்யக்கூடாது. ஏன்னா அது அதிகப்படுத்தும். உடல் கனத்து போற மாதிரி, அப்படி எழுந்திருக்க முடியல, உட்கார்ந்த இடம், படுத்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உடல் வெயிட் இன்க்ரீஸ் ஆகி கனத்து போன விஷயங்கள்லாம் நிலம் சமநிலை இல்லாம அதிகமாகும் போது நடக்கும். சரி, கம்மி ஆயிடுச்சுன்னு இருக்கும். சில பேர்லாம் அப்படியே பென்சில் மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன, எடையும் இருக்காது, வலுவும் இருக்காது, ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. எலும்புகள்லாம் பலவீனம் ஆயிடும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்படின்னா ஏர்த்த அவங்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். மசில் மாஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். நல்ல தோல் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கொழுப்பு மட்டும் சில தெரியும், ஆனா அதுவும் கம்மியாயிடும். உடம்பு ஷேப்பே கம்மியும். இவங்களுக்கும் சோர்வு இருக்கும். ஆனா இது மிகுதியாச்சுன்னா ஒரு சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனத்தினால வர சோர்வு. ஆனா இங்க என்னன்னா ஆற்றல், எனர்ஜி கம்மியாகிறதுனால இருக்கிற சோர்வு. அப்ப நிலத்தை சமமா வச்சுக்கணும். சரி, இதனால வரக்கூடிய நோய்கள் என்ன? நிலம், எர்த் எலிமெண்ட் பேலன்ஸ் இல்லாம இருந்தா என்ன நோய் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். மூட்டுகள்ல தேய்மானம் அதிகமாகும், அந்த சைட் ஃப்ளூயிட் எல்லாம் உற்பத்தி ஆகாது. இல்ல அப்படின்னா அங்க குப்பை சேரும், ஆர்த்தரைட்டிஸ், ருமேட்டட் ஆர்த்தரைட்டிஸ், அதே மாதிரி விஷயம்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? இதோட இம்பேலன்ஸ்னால தான் மூட்டுப்பணிகள் வரும். எலும்பு சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். எலும்புக்குள்ள ஓட்டையா அதிகமாயிடும். காரணம் என்ன? எலும்புல கால்சியமோட சத்து கம்மியாயிடும். நிலம் கம்மியாச்சு அப்படின்னா சத்து உடம்புல கம்மியாகும். அடுத்தது உடல் பலவீனமா இருக்கும். ஒண்ணு சோர்வு, இல்லைன்னா ஆற்றல் குறையுது, இதெல்லாம் இருக்கும். அது மாதிரி வளர்ச்சி குறைபாடு, சில குழந்தைங்கள்லாம் ஹைட் கம்மியா இருக்கிறது, ரொம்ப வளர்ச்சி இல்லாம அப்படியே ஒல்லி பிச்சா இருக்கிறது, இதெல்லாம் காரணம் என்னன்னா நிலம் நம்ம உடம்புல பேலன்ஸ் இல்லாம இருக்கும்போது. அடுத்தது நீர்னு பார்ப்போம், வாட்டர் எலிமெண்ட். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கின் ட்ரையா இருக்கும், சில பேர் பாத்தீங்கன்னா மினுமினுப்பா இருக்கும், ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். இது என்ன செய்யணும்னா ஈரப்பதத்தை உடம்புல வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்புல ஒரு பெரிய நயகரா நீர்வீழ்ச்சி ஓடுது, ஆறு ஓடுது. நயகரா எங்க இருக்கு? அண்டத்தில இருக்கு, நம்ம உடம்புல பிண்டத்திலயும் இருக்கு. இதயத்துல இருந்து பாய்ஞ்சு ஒரு காட்டாறு மாதிரி ஓடிட்டு இருக்கு ரத்தம் வந்து நீர்த்தன்மை அதிகமா நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு. அதே மாதிரி லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்டத்துக்கு இதயம் தேவைப்படும். ஆனா இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்றதுக்கு ஒரு ஆற்றல், எனர்ஜி மூலமா, எனர்ஜி பாயிண்ட் மூலமா தான் போகும். அக்கு பிரஷர்ல தான் இதைத்தான் சொல்லுவாங்க. இந்த லிம் நோட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்றது தான் அக்கு பங்க்சர் தெரப்பி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த நோய் எதிர்ப்பு திரவம் உடம்புல
அதிகமா இருக்கணும் அப்படின்னா நீர்த்தன்மை சமன்ல இருக்கணும். மூட்டுகளுக்குள்ள ஒரு உருத்தன்மையை கம்மி பண்றதுக்கான ஒரு திரவம் இருக்கும், சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்ட்டு. அதுதான் குருத்தெலும்புகள் தேய்மானம் ஆகாம பாதுகாக்கும். அந்த மூட்டு வழுவழுப்புக்கு இந்த நீர்த்தன்மை வேணும். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு செல்லுலயும் வாட்டர் இருக்கும். இப்ப திடீர்னு உங்களுக்கு ஒரு டிசென்ட்ரி ஆகுது, அதுக்கு அர்த்தம் என்ன? உடம்பு குடலை சுத்தம் பண்ணுகிறது. சுத்தம் பண்றதுக்கு நீங்க குடிக்கிற தண்ணியில இருந்து ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணும், அப்புறம் காத்துல இருந்து உங்க உடம்பு வந்து கொஞ்சம் தயார் பண்ணும். அது போதாது. அப்ப என்ன செய்யும்? உடம்புல செல்லுக்குள்ள தண்ணி இருக்கும். ஒவ்வொரு செல்லுலயும் உள்ள தண்ணி, வெளியில வந்து ஒமேகா 3 கொழுப்பு, அந்த செல்லோட உரை அப்படிங்கிறது ஒரு கொழுப்பு தன்மையா இருக்கும், உள்ள வந்து நீர்த்தன்மை இருக்கும். அந்த நீரெல்லாம் எடுத்து உடம்பு வெளியேற்றும். அப்ப உடம்புல முழுக்க 70% நீரால் ஆனது அப்படிங்கிறாங்க. உலகமும் சரி, நம்ம உடலும் சரி. அப்ப இந்த நீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீர் அதிகமாகும் போது என்ன ஆகும்? ரொம்ப வீங்கி போகுது. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா கால் வீங்கி இருக்கும், கிட்னி ஃபங்க்ஷன் சரியில்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்? உடம்புல நீர் சரியா வெளியேறாம உடம்புக்குள்ளேயே தேங்கும். அப்ப என்ன நடக்கும்? கால் பன்னு மாதிரி வீங்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. டிஷ்யூஸ் முதற்கொண்டு எல்லாத்துலயுமே நீர் தேக்கமாகும், அதனால வீக்கம் வரும். அடுத்தது சளி, கபம் கட்டும், கோழை கட்டும், சுவாச பாதையில முன்னாடி அவங்க இருமிட்டே இருப்பாங்க. நீர் மிகுதியா அதனால சொல்லுவாங்க, ஜெனரலா கோல்டு ஆயிடுச்சு, குளிர் 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 ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப இந்த கோல்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீர் இது. அந்த மாதிரி உடல் பாரமா இருக்கிறது, கனமான மந்தமான உணர்வு, இது என்ன? நீர் மிகுதி ஆகுது. முன்னாடி பாருங்க, மண் அதிகமாகும் போது என்னது? உடம்புல ஒரு சோர்வு கிடைக்குது. மண் கம்மியாகும் போது ஒரு சோர்வு வருது, அதிகமாகும் போது வருது சோம்பேறித்தனம், கம்மியாகும் போது வருது ஃபட்டிக், சோர்வு. இதுல என்ன ஆகுது? மிகுதி ஆகும் போது ஒரு மந்தமான உணர்வு, கனமான ஃபீல். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். சரி, நீர் குறையும் போது என்ன ஆகுங்க? உடம்பு வந்து அப்படியே ட்ரையா இருக்கிறது, ஸ்கின் எல்லாம் வந்து வெடிப்பு விழுந்த மாதிரி இருக்கிறது. சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலெல்லாம் ஸ்கின் வந்து வெடிப்பா இருக்கும். என்னதான் என்ன தடையினாலும் அது வந்து ரொம்ப ட்ரையா இருக்கும். இதெல்லாம் விட தலைவலி, தலைவலிக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அது முக்கியமான ரீசன் வந்து நீங்க சரியா தண்ணி குடிக்காதனால வரக்கூடியது. தோல் வறட்சி மட்டும் இல்ல, கடினமாவும் ஆகும். ஒரு அதோட ஹார்ட்னஸ் ஜாஸ்தி ஆயிடும், வழவழப்பு கம்மியாகி மூட்டு வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீர் என்னெல்லாம் நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு? நீர் சம்பந்தமான நோய்கள் என்னென்ன? சிறுநீரக கோளாறுகள், கிட்னி ஸ்டோன் வரதும் என்ன சொல்றாங்க? தண்ணி சரியா குடிக்கலப்பா அதனால கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுமாங்க. இல்ல ஆல்கஹால் அதே மாதிரி பழக்கம் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள் வந்தது, லிவர் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறாங்க. இப்ப நீர் சமநிலையில இருந்தா என்ன நடக்கும்? இப்ப நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னங்கிறது ஆர்வ வாட்டர் குடிக்கிறதுன்னு சொல்றாங்க. நம்ம தண்ணியில ஒரு பிராண சக்தி இருக்கணும், எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கணும். எலிமெண்ட்ஸ் என்னங்க? அந்த தாது உப்புகள்லாம் இருக்கணும். மண் தன்மை உள்ள தாது உப்புகள் நீர்லயும் இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க, ஒரு ஆண் உடல்ல பெண் தன்மை இருக்கு, பெண் உடம்புல ஆண் தன்மை இருக்குன்னு சொல்றாங்கல்ல. நீர்லயும் எர்த்தோட எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. கால்சியம், மெக்னீசியம், விட்டமின் சி, அதே மாதிரி நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் தண்ணியில இருக்கு. அப்ப அந்த தண்ணி சரியில்லாத தண்ணி குடிக்கும் போதும் நிறைய பிரச்சனைகள் வரும். குறிப்பா சிறுநீரக கோளாறுகள், வீக்கம், கைகால், முகம் இதெல்லாம் வீங்கிறது, சளி சம்பந்தமான நோய்கள், தொடர்ச்சியான இருமல் வருது, தோல் வறண்டு போயிருக்கு. இந்த சொரியாசிஸ் வரதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நீரும் ஆக்சுவலி வாயுவும் அதோட காரணம். சரி, அது போகும்போது சொல்லலாம். நீர்க்கான நோய் காரணங்கள் இது ஒரு சில நோய்கள், ஆனா இன்னும் நிறைய நீர் காரணமா வரக்கூடிய நோய் இருக்கு. இன்னைக்கு நீர் கட்டின்னு சொல்றாங்க, பிசிஓடி, பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பிரச்சனை, நீர் சம்பந்தமான பேலன்ஸ் இல்லாததுனாலதான். அடுத்தது நெருப்பு. நெருப்பு ரொம்ப முக்கியம். நெருப்புங்கிறது நம்ம சமைக்கிறதுக்கு நினைப்போம், நம்ம உடம்புல பல ஆயிரம் கோடி அடுப்பு இருக்குங்க. ஒரு அடுப்பு ரெண்டு அடுப்பு இல்ல, ஒவ்வொரு செல்லுலயும் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, 24 மணி நேரம் இருக்கு. மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரண செல்கள், இப்ப கையை அசைக்கணும், காலை அசைக்கணும், கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்க இயக்கம் அப்படிங்கிறது கம்மி. இந்த செல்லாம் ஒரு செல்லுக்குள்ள ஒரு 7-8 அடுப்பு இருக்கும், அதாவது ஒரு 7-8 மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இதே இதயத்துல பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அடுப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 5000 மைட்டோகாண்ட்ரியா ஒரு செல்லுக்குள்ள இருக்கு. மூளையிலையும் அதே மாதிரிதான். இது மட்டுமா அப்படின்னா இல்ல. நம்ம உணவு ஜீரணம் ஆகிறதுக்கு என்ன வேணுங்க? நெருப்பு வேணும். தீ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள தீ எரியுது, ஆசிட்னு ஒண்ணு சொல்றோம்ல, அதோட தன்மை நெருப்பு. இந்த பிளேட சாப்பிட்டா கூட ஜெரிச்சிரும், இருந்தாலும் கரைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது வந்து இந்த ஜீரணம் செய்யும் சக்தி தான் நெருப்போட குணாதிசயம். அது மாதிரி உடலோட அந்த வெப்பத்தன்மை முன்னாடியே சொல்ற மாதிரி உடலை ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி வைக்கும். ஒரு கூடவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. ஒரு 98.2 டிகிரிலேயே உங்க உடம்ப 98.2 98 டிகிரிலேயே உங்க உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. காரணம் என்னங்க? இந்த ஹீட்ல உடம்பு இருந்தாதான் அதோட திறன் சரியா இருக்கும்.
இதுலயும் இந்த முந்திரி கொட்டை, அந்த முந்திரி பழத்துல இருந்து கொட்டையை வெளில வச்சிருக்காங்கல்ல, அதே மாதிரி ஆண்களுக்கான ஒரு உறுப்பை உடம்புல இருந்து வெளில கொஞ்சம் தள்ளி வச்சிருப்பாங்க, இந்த விதை பை அப்படிங்கிறது. அதற்கு ஹீட் அதிகமா இருக்கக்கூடாது. ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அதோட ஸ்பெர்ம் குவாலிட்டியான உற்பத்தி பாதிக்கப்படும். அதனாலதான் முன்னாடி எல்லாம் என்ன செய்வாங்க, வேட்டி கட்டுவாங்க, பட்டாப்பட்டி ட்ரௌசர் போடுவாங்க. இன்னைக்கு உடலோட இறுக்கமா இருக்கிற ஆடைகள் அணியறோம். ஜீன்ஸ் பேண்ட்டும், இன்னர் வேர்ல இன்னும் ரொம்ப டைட்டான இன்னர் வேர் அணியறோம். இதனால அந்த ஹீட் அப்படிங்கிறது அந்த இடத்துல என்ன மெயின்டைன் ஆகணுமோ அந்த மெயின்டைன் ஆகாம இருக்கு. அதனால என்னங்க, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனோட குவாலிட்டி இருக்கு. நீங்க சமைக்கும் போது அதிகமா சூடு பண்ணி ஒண்ணு சமைச்சீங்கன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் கரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும்ல. அதே மாதிரி இந்த ஸ்பெர்ம் எல்லாம் தீஞ்சு போற வேலையை தான் பார்க்கணும். இது நம்ம உடம்பு மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிற செல்போன் டவர், நம்ம லேப்டாப்ல வச்சுட்டு பாக்குறது, பாக்கெட்ல மொபைல் வைக்கிறது, இதெல்லாமும் உடல் வெப்பத்தை பாதிக்கிறதுனால இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படிங்கிறது பாதிக்குது. அடுத்து நம்ம ஆற்றல் மாற்றம், இதை மெட்டபாலிசம் சொல்லலாம், வளர்சிதை மாற்றம்னு சொல்லலாம். உடம்புக்குள்ள அந்த நெருப்பு தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கு பசி நமக்கு எடுக்கணும் அப்படின்னா நெருப்பு சக்தி சீரா இருக்கணும். அடுத்தது அமிலம். மிகுதி ஆச்சுன்னா என்ன ஆகும்? அமிலத்தன்மை அதிகமாகும், ஒரு நெஞ்செரிச்சல் வரும், ஏப்பம் வந்து அந்த ஒரு புளிச்ச ஏப்பம் வந்துட்டே இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அது நெருப்பு மிகுதி ஆகும்போது நடக்கும். அதனால என்ன ஆகும்? வயிற்றுல புண்ணு வரும், உடல் சூடு அதிகமாகும், எரிச்சல் இருக்கும். சில பேருக்கெல்லாம் பாதை எரிச்சல்லாம் வரதுக்கெல்லாம் காரணம் இது வந்து உணர்வுகளையும் பாதிக்கும். சூடு அதிகமாகும் போது என்னங்க, கோபம் அதிகமாகும். சரி, குறைந்தால் என்ன நடக்கும்? அஜீரண கோளாறுகள் வரும், சாப்பிடுற சாப்பாடு சரியா செரிக்காம போகும், பசியின்மை இருக்கும், பசியே இருக்காது, சாப்பிடவே பிடிக்காது. அது மாதிரி உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும், ஒரு குளிர்ந்து இருக்கும், ஒரு ஏசியில இருக்கிற மாதிரி இருக்கும் உடம்பெல்லாம். அப்படி தொட்டு பார்த்தா சூடு இல்லாம இதுவா இருக்கும். இங்கேயும் என்ன இருக்கும்? நெருப்பு கம்மியானாலும் உங்களுக்கு ஒரு ஆற்றல் இன்மை இருக்கும், ஒரு மந்தமான உணர்வு இருக்கும். ரொம்ப கம்மியா சரி, இங்க என்ன இருக்கும்? இது குறையும் போது உங்களுக்கு ஒரு டயர்டு ஃபீல் இருந்துட்டே இருக்கும், மந்தமா இருக்கும். நெருப்புகள்ல என்ன நோயெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருக்கு? நெருப்புக்கும் நோய்களுக்கும் என்ன சம்பந்தம்? லிவர் சம்பந்தமான கோளாறுகள் இதுல இருக்கும். பித்தம் அதிகரிக்கிறதுனால கல்லீரல் பாதிக்கப்படும். வயிற்றுல புண், அல்சர் சொல்லுவாங்கல்ல, அந்த அல்சர். தோல் எரிச்சல், தோல் அழற்சி, சொறி சிரங்கு வருது, அந்த ரெட்டா ரேஷஸ் வருது. இதெல்லாம் காரணம் என்னன்னா நெருப்பு அதிகமா இருக்கனால. இந்த வயிற்று வலி, வீக்கம், அஜீரணம், ரிஃப்ளெக்ஸ், நெஞ்செரிச்சல், இதெல்லாமும் செரிமான கோளாறுகளுக்கான காரணமாகவும் நெருப்பு சமநிலையின்மை இருக்கு. அடுத்து என்ன பார்க்க போறோம்? காற்று, ஏர் எலிமெண்ட். இது உடல்ல இருக்கிற அனைத்து இயக்கங்களையும் நிர்வகிக்குது. ஜெனரலா சொல்லுவாங்க ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், இதே மாதிரி சில வாயுகள் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம பிராணன் அப்படின்னு என்ன சொல்றோம்? ஆக்சிஜன் சொல்றோம். அபானன் அப்படின்னு கார்பன் டை ஆக்சைடு சொல்றோம். உதானன், விபானன் அப்படின்ட்டு இன்னும் நிறைய நம்ம உடம்புக்குள்ள ஆட்சி செய்யற வாயுக்கள் நிறைய இருக்கு. தச வாயுக்கள்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதுக்கு தனியா செஷன் எடுக்கணும்னா ஒவ்வொரு வாயுவும் அந்த வேலை பண்ணுது. இந்த அபானங்கிறது என்ன பண்ணுதுன்னா மேலேருந்து கீழே தள்ளுற வேலையெல்லாம் அது செய்யும். இப்ப ஏப்பம் ஒரு மாதிரி வரும், ஆனா உங்களுக்கு ஃபிளட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ் வெளில வருது ஒரு மாதிரி வரும். அது மேலேருந்து கீழே போய் உங்களுக்கு உணவு, ஜெரிச்ச உணவெல்லாம் ஜீரணமான உணவுகள் எல்லாம் வெளியில போகிறதுக்கு என்ன செய்யும்? வெளில தள்ளுற வேலையை செய்யும் அபானன். அபானன் அப்படிங்கிறது உடம்புக்கு ஒவ்வொரு செல்லுக்கும் சக்தியை கொண்டு போய் கொடுக்கும். சில வாயுக்கள் என்ன செய்யும்? கீழிருந்து மேலே ஏற்றும். அதே மாதிரி உடம்புல நிறைய வாயுக்கள் நிறைய வேலை செய்யுது. இப்ப மண்டலம், அது சமிக்கை எல்லாம் போனோம்ல, அதுக்கு ஒரு கரண்ட் வரணும்ல. சாரி, என் பொண்டாட்டி ஊருக்கு கிளம்புறாங்க, அதனால ஒரு குத்தாட்டம் போட்டு என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாரு. ஐயோ வந்தியா? சொல்லுப்பா. அந்த ஜனகராஜ் படத்துல அந்த பேக் கேட்கற மாதிரி திருப்பி வந்துட்டாங்க, இப்ப என்ன செய்யுது? ஓகே டன். இந்த நரம்புகள்ல சமிக்கைகள் பாஸ் ஆகுது இல்ல, அந்த பாஸ் ஆகிற விஷயத்துக்கு எல்லாமும் இந்த வாயு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம சுவாசம் சீரா இயங்குறதுக்கு உள்ள ஆக்சிஜன் வரணும், இங்க இருக்கிற கழிவுகள்லாம் நீக்கி கார்பன் டை ஆக்சைடு வெளில போகணும். இது அது மாதிரி ரத்த ஓட்டம் முழுக்க பரவறதுக்கும் இந்த காற்று ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது அதிகமாகும்போது என்ன ஆகும்? வயிறு உப்புசம், ஏப்பம், தூக்கமின்மை,
மனசு அமைதி இல்லாம ஒரு மாதிரி படபடப்பா இருக்கிறது, பதட்டமா இருக்கிறது, எண்ண ஓட்டம் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் காற்று மிகுதியாகும் போது நடக்கும். உடல் குறைந்த எண்ணாகும், உடல் மெதுவாகி சோர்ந்து விடும், ஒரு மந்த நிலை இருக்கும். ஆற்றல் இல்லாம இருக்கிறது, இயக்க குறைவு, ஒரு அசைய முடியாத ஒரு அடிப்படுத்த படுத்த மாதிரி இருக்கிற மாதிரி உணர்வு, இதெல்லாம் என்னாகும், குறைந்தால் இருக்கும். காற்று மூலமா வரதுக்கான நோய்கள் என்ன? வாயு சேர்வதால். இன்னைக்கு என்ன வாதம் சொல்லிடுவாங்க, முடக்கு வாதம், மூட்டு வாதம் அப்படிங்கிறது என்ன? இந்த வாயு சேர்வதால் வரக்கூடிய ஒரு விஷயங்கள், அதனால வரக்கூடிய வலி. நரம்பு கோளாறுகள், நரம்பு மண்டலத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணம் இந்த காற்றுத்தன்மை சமநிலை இல்லாம இருக்கிறது. மலச்சிக்கல், இன்னைக்கு குடல் இயக்கம் தடைபடும், அபானம் சரியா இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் மலச்சிக்கல் அப்படிங்கிறது இருக்கும். அதிக மன அழுத்தம், படபடப்பு, பல்பிட்டேஷன், இதயம் வேகமா துடிக்கிற மாதிரி சில விஷயங்கள், கவலை அதிகமா இருக்குது, இதுக்கெல்லாம் காற்று அதிகமாகிறது அப்படிங்கிறது. அடுத்தது பார்ப்போம், ஏர் அப்படிங்கிற எலிமெண்ட், ஆகாயம். இந்த உடம்புல பாத்தீங்கன்னா நிறைய வெற்றிடம் இருக்கு, செல்லுக்குள்ள இருக்கு, நிறைய இடத்துல வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை ஃபில் பண்ணுது இந்த ஆகாயம். அடுத்தது மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுது, நிதானமாவும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கெல்லாம் ஆகாயம் சரியான லெவல்ல இருக்கணும். மனதுக்கும் ஆகாயத்திற்கும் நேரடியான தொடர்பு உண்டு. இப்ப பைத்தியம்லாம் நிறைய சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த ஆகாயத்தன்மை அதிகமா இருக்கிறது தான் காரணம். இந்த காதுல ஒயின்னு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் காரணம் ஆகாயம் அதிகமாகும் தன்மை அப்படிங்கிறது தான் காரணம். படைப்பாற்றல், புதிய சிந்தனைகள் புதுசா வருது, ஒரு கிரியேட்டிவான ஐடியா வருது, இதுக்கெல்லாம் ஆகாயம் அப்படிங்கிறது காரணமா இருக்கு. அதே மாதிரி ஆன்மீகம், இன்னைக்கு நிறைய பேர் ஒரு ஆன்மீக உணர்வோட நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆன்மீக வளர்ச்சி, ஒரு பக்தி மார்க்கம். ஆன்மீகங்கிறது வெறும் பக்தி மட்டும் கிடையாது, ஒரு நல்ல மனசோட, ஒரு நேர்மையான மனசோட செய்யற செயல்கள்லாம் நியாயமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை இருக்குல்ல, அது ஆகாயம் சமமா இருக்கும்போதுதான் நடக்கும். ஆகாயம் மிகுதியாச்சுன்னா என்ன ஆகும், ஒரு லோன்லி ஃபீலிங் வந்துடும், தனிமையா இருக்கிற மாதிரி, கவனிச்சுதல் இருக்கும், மனம் அங்கேயும் அலையும், ஒரு வெறுமையா இருக்கும். இதனாலதான் பைத்தியம் பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது குறைந்தால் என்ன ஆகும், மன அடைப்பு. சிந்தனைகள்லாம் ஏதோ ஒன்று யோசிப்பாங்க, அப்படி திரும்பி வேற ஏதோ யோசிப்பாங்க, அது ஒரு முடிவே இல்லாம பிளாக் ஆகும். மைண்ட் பிளாக் ஆகுறது, புதிய யோசனைகள்லாம் வராது. சில பேர் என்ன விதவிதமா யோசிப்பாங்க, என்னப்பா ரூம் போட்டு யோசிச்சான்னு கேட்கற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்கல்ல, அதெல்லாம் வராது. பற்றல் குறையும், கற்பனை வளம் தடைபடும். இதுல என்ன பிரச்சனை எல்லாம் வருது அப்படின்னா மன அழுத்தம், தூக்க கோளாறு, ஆழமான தூக்கம் வராம போகும். சில பேர் எல்லாம் பறந்து படுத்திட்டே இருப்பாங்கல்ல, அதுக்கு இந்த ஆகாயம் அதிகமாகிறது ஒரு காரணமா இருக்கலாம். கவனக்குறைவு, அமைதியின்மை, இதெல்லாம் விட முக்கியமா இந்த ஆகாயத்துக்கும் பீரியட்ஸ்க்கும் சம்பந்தம் உண்டு. சில உணவுகள்லாம் என்ன செய்யும், ஆகாயத்தை அதிகப்படுத்தும். சில உணவுகள் என்ன செய்யும், ஆகாயத்தை கம்மி பண்ணும். இந்த ஆகாயம் சமநிலையில இல்லாம இருக்கும்போதுதான் இந்த இரகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த உளுந்தெல்லாம் ரொம்ப சாப்பிடாதப்பா, காது அடைச்சும் காது கேட்காதும்பாங்க. உளுந்து அதிகமா சாப்பிடும்போது என்ன ஆகும்னா ஆகாயம் அதிகமாகும். அப்ப அவங்களுக்கு அந்த காது அடைக்கிறது வரும். ஆக்சுவலி வடை நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உளுந்த வீட்டுல ஊற வச்சிருந்தா எடுத்து வெறும் சாப்பிட்டா காது அடைக்கண்டா அப்படிம்பாங்க, காது கேட்காம போயிடுமா அப்படிம்பாங்க. அப்ப ஆகாயத்தை கம்மி பண்ணும் திறன் அதுக்கு உண்டு. இப்ப உளுந்தங்களி பண்ணி கொடுப்பாங்க யாருக்குங்க, இந்த ஏஜ் அட்டன் பண்ணவங்களுக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஆகாயத்தை சமன்படுத்த வேண்டும், அதற்காக. அதே மாதிரி சில பேருக்குலாம் ப்ளீடிங் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப சில பேர் தேங்காய் எண்ணெய் கொடுப்பாங்க, அதுவும் ஓரளவு ஆகாயத்தை சமன் பண்றதுக்கு கொடுக்கும். ரொம்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும், குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் தேங்காய் எண்ணெய் காலையில வெறும் வயிற்றுல ஒரு ஸ்பூன் சாப்பிடுறதுங்கிறது சில பேர் பழக்கமா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த ஆகாயத்தை அதிகரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்குமான சில இயற்கையான வழிமுறைகள். அடுத்தது அது மட்டும் அப்படின்னு பார்த்தா நம்ம உடம்புல இன்னொன்னு சமநிலை இருக்கணும், வாதம், கபம், பித்தம். இந்த வாதம், பித்தம், கபம்க்கும் பஞ்சபூதங்களுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு. வாதம் அப்படின்னா காற்றும் ஆகாயமும் கலந்ததுதான் வாதம். பித்தம் அப்படிங்கிறது நீரும், ரெண்டும் எதிர் தான், ஆனா இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பித்தம். கபம் அப்படிங்கிறது நீரும் நிலம் பூதமும் சேர்ந்தது. இது ஒரு காம்பினேஷன்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப ஒருத்தரை பார்த்து எல்லாருமே ஒரே ஆளா இருக்க முடியாது. இவங்க வாத உடம்புக்காரங்க, இவங்க பித்த உடம்புக்காரங்க, இவங்க கப உடம்புக்காரங்கன்னு நேரடியா சொல்ல முடியாது. இத அனலைஸ் பண்றதுக்காகவே ஒரு 16 விதமான கேள்விகள் இருக்கு. அந்த 16 கேள்விகளுக்கும் நீங்க நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. இந்த 16 கேள்விகளை நீங்க அதுக்கு ஆன்சர் கரெக்டா நீங்க சொல்லி முடிச்சீங்க அப்படின்னா அதுக்கு கடைசியில நீங்க வாத உடம்பா, வாத கப உடம்பா, பித்த வாத உடம்பா அப்படிங்கிறத சொல்லும். அப்ப நம்ம உடம்புல
3 தோஷங்கள்னு உண்டு. 3 தோஷங்கள்னா, தோஷம்னா என்ன சொல்றோம் நாம? கெட்டதுன்னு சொல்றோம். அதாவது ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்டேட். நம்ம உடம்புல 3 விதமான ஸ்டேட் இருக்கு. வாதம், பித்தம், கபம். இப்ப வாதத்தோட தன்மை என்னங்க? இயக்கம். உடம்போட இயக்கம் அதிகமா அத கட்டுப்படுத்துறது. வாதத்தோட பேஸ் என்ன? ஆகாயமும் வாயு 2த்துக்குமே உடம்புகளை அந்த அசைவுகளை சரி பண்றது. அப்ப நரம்பு மண்டலம் அதை நிர்வகிக்கிறது வாதம். சுவாசம், நம்ம மூச்சு காத்து வெளில போறது வருது, அதை இயக்கிறது எதுங்க? வாதத்தன்மை. மனசோட சிந்தனையை சமன்படுத்தி வைக்கிறது வாதம். அதனாலதான் தூக்கம் வரல, படபடப்பா இருக்கு அப்படின்னா வாயும் அதிகமா இருக்கும், ஆகாயமும் அதிகம். இந்த வாதம் வாதம் அதிகமாகும்போது மூட்டு வலி வரலாம், மலச்சிக்கல் வரலாம், தூக்கமின்மை வரலாம், ஒரு பதட்டமான தன்மை இருக்கலாம். குறைந்தால் என்ன நடக்கும்? உடம்பு ஒரு சோர்வா ஃபீல் பண்றது, ஆற்றல் இல்லாம இருக்கிறது, இயக்க குறைவு, அதாவது மூவ்மெண்ட் எல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். உடம்பு வாசல யாராவது கூப்பிடுறாங்கன்னா போய் கேட்கணுமா? இருப்பா போலாம் அப்படின்ட்டு கம்மியா இருந்தா. அடுத்தது வாதம் என்ன நோயெல்லாம் வரும்? வாத நோய்கள், ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லக்கூடியது, மூட்டு சம்பந்தமான நோய்கள், ஃபைப்ரோமயால்ஜியா அப்படின்ட்டு, அதாவது நீர்க்கட்டிகள் அதே மாதிரி எல்லாம் வரதெல்லாம் இந்த வாத நோய்க்கான காரணங்கள். நரம்பு கோளாறுகள், பார்க்கின்சன், இந்த கை கால் நடுங்கிறது, நரம்பு வலி, சுருக்கம், ஸ்கின்னோட சுருக்கம், இதெல்லாம் வாத நோய், வாதத்தோட நோய்க்கான காரணமா இருக்கும். மூட்டு குருத்தெலும்பு, அப்பா நீ பிளேஸ்மெண்ட் தான்ப்பா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதனால வாதம் மிகுந்துக்கும் போது என்ன ஆகும்? ட்ரை ஃபுட்டே எடுத்துக்க கூடாது. சில பேர் நான் பருப்பு பொடி சாதம், பொடி எல்லாம் சொல்லுவாங்க. இல்ல பர்கர், பிஸா அப்படிங்கிற மாதிரி ஜங்க் ஃபுட்டுக்கு போவாங்க, சிப்ஸ் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துடணும். குளிர் மிகுந்த இடத்துல இருக்கக்கூடாது, ஏசியில அப்ப இருக்கக்கூடாது. அடுத்தது பித்தம். இது நீர் பிளஸ் நெருப்பு, முக்கியமா நீர்த்தன்மை நெருப்புத்தன்மை ஜாஸ்தி. இது உணவை சக்தியா மாற்றுது. நீங்க சாப்பிடுறது இட்லி, பூரி, பொங்கல், பரோட்டா எது சாப்பிட்டாலும் என்னவா மாறுறீங்க? உங்க உடம்புக்குள்ள ஒரு ஆற்றலா மாறுது, ஒரு எனர்ஜியா மாறுது. இது எப்படிங்க சாத்தியம்? ஒரு உணவு எப்படி எனர்ஜி ஆகுது? இப்ப நீங்க சயின்டிபிக்கா கேட்டா சொல்லுங்க. பெட்ரோல் ஒரு வண்டி ஓட்டுற எனர்ஜியா மாறுது. எப்படிங்க? பெட்ரோல போய் அந்த பிஸ்டன்ல போகுது, அங்க ஒரு ஸ்பார்க் வருது, பெட்ரோல் எரியுது, எரிஞ்ச நேரத்துல அந்த பிஸ்டனை அடிக்குது, உடனே அது இப்படி போகுது, திருப்பியும் கான்ட்ராஸ்ட் ஆகுது, திருப்பியும் பெட்ரோல் எரியுது, பிஸ்டன் அந்த பக்கம் தள்ளுது. இது நமக்கு தெரியும், ஆற்றல் ஒரு பெட்ரோல் உருவாகுது. ஆனா சாதாரண சோறும் ஒரு பொங்கலும் வடையும் பூரி பரோட்டாலாம் எப்படி நம்ம உடம்புல ஆற்றலா மாறுது அப்படின்னா, இந்த பித்தத்தோட தன்மை அதை செயல்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு கூறா இருக்கு. உடல் வெப்பம் சீரா இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. உடல்ல இருக்கிற மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு சரியான கட்டுப்பாடு. அதாவது நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் உடம்பு உள்ளுக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கும். இதயம் துடிச்சிருக்கணும், லிவர் 500க்கும் மேற்பட்ட என்சைம்ஸ் உருவாக்கிட்டு இருக்கணும், மூளை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும். அந்த இடத்துல ஒரு கொசு கடிக்குதுப்பா, போய் அடி அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்கணும். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஆனா கொசு உட்காந்தா தானாவே இந்த கை அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? அந்த உடல்ல ஒரு மெட்டபாலிசம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேயும் உங்க ஃபுல் கண்ட்ரோல் பாடி பண்ணிட்டு இருக்கும். அதெல்லாம் நடக்கும். அதுக்கு இந்த பித்தம் சமநிலையில இருக்கணும். இந்த மாதிரி அறிவாற்றல், ஒரு நுண்ணறிவு, ஒரு சீக்கிரமா டிசைட் பண்றது, இந்த விஷயம் அந்த அலர்ட்டா இருக்குன்னு, அலர்ட் ஆறுமுகமா இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கெல்லாமும் பித்தம் அப்படிங்கிறது காரணம் இருக்கு. பித்தம் அதிகமாகும் என்ன ஆகும்? வயிற்றுல அமிலம் சுரக்கும், அதனால அல்சர், வயிற்றுல புண் அதிகமாகும், நெஞ்செரிச்சல்லாம் வரும், கோபம் அதிகமாகும், எரிச்சல் அதிகமா இருக்கும். இந்த பித்தம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஆரம்பத்துல வாத உடம்பா இருக்கும், அப்புறமா பித்த உடம்பா இருக்கும், அப்புறமா கப உடம்பா இருக்கும். இந்த உடம்பும் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பித்த உடம்பு அப்படிங்கிறது என்ன ஆகுங்க? பித்தம் அதிகமாகும் போது கோபம், எரிச்சல்லாம் இருக்கும், உடல் சூடு அதிகமாகும், குறையும் போது பசியின்மை இருக்கும், சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது, சரியா உடம்பு ஜெரிக்காது, சக்தி குறைவா இருக்கும். பித்தத்துல என்ன நோயெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, பித்த சமநிலையின்மையினால பித்தம் அதிகரிக்கும் போது கல்லீரல் டைரக்டா லிவர் டேமேஜ் ஆகும். அடுத்தது வயிற்றுல புண்கள் உருவாகும், வயிற்று புண்கள், அல்சர் உருவாகும். தோல் நோய்களுக்கான காரணமாகவும் பித்தம் அப்படிங்கிறது. தோல் அரிப்பு, ஒரு ரெடிஷ்னஸ் வருது, தண்டு தண்டா அப்படிங்கிறது, இதெல்லாம் பித்தம் அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, காரமான புளிப்பான எண்ணெய் மிகுந்த உணவுகளை கம்மி பண்ணணும். கபம், இன்னொரு விஷயம் இதுல கண்டிப்பா சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த உணவு உண்ணும் தன்மையையே மாத்திட்டாங்க. நம்ம உணவு உடல்ல பித்தம் அதிகமா இருக்கிற நேரம் அப்படிங்கிறது பகல் நேரம். இந்த பகல் நேரத்துல நீங்க என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, சாப்பிடலாம். காலையில இந்த பாடியோட பயோ கிளாக் படி காலையில ஒரு 7ல இருந்து 9 மணிக்குள்ள சாப்பிடலாம். மத்தியானம் லஞ்ச் டைம் சாப்பிடலாம். ஈவினிங் அதிகபட்சம் 7 மணிக்குள்ள சாப்பிடணும். ஆனா தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் எப்ப சாப்பிடலாம் தெரியுமா? ஈவினிங் 5 மணிக்கு சாப்பிடலாம். நீங்க 2 மீலா எடுத்தீங்க அப்படின்னா லைஃப்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கும். காலையில 9 மணிக்கு மேல ஒரு சாப்பாடு, ஈவினிங் 4 to 5 ஒரு சாப்பாடு, 2 மீல்ஸ் மட்டும் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு 3 வேளை உணவுலாம் தேவையில்லை. இது ஒரு கல்ச்சர் மாறி போச்சு.
2 வேளை உணவு எடுத்தீங்கன்னா உடம்பு அப்படியே லைட்டா ஃபீல் ஆகும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், நைட் 8 மணி 9 மணி 10 மணி மிட் நைட் பிரியாணி எல்லாம் வேற சாப்பிடுறோம். இந்த 10 மணிக்கு மேல, இந்த 7 மணிக்கு மேல ஆகுதுன்னா உடம்பு கபத்தன்மையோட மாறிடுது. காலையில வாதத்தன்மையோட இருக்கும். அப்பதான் உங்களோட கழிவுகள் வெளியேற்ற வேண்டிய நேரம். அடுத்தது பித்த நேரம். பித்த நேரத்துல எதை வேணாலும் சாப்பிடலாம். கள்ளத்தினாலும் ஜெயிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நேரமும் காலையில இருந்து மாலை வரைக்கும் சிறப்பா சாப்பிடலாம். அதிகபட்சமா 7 மணிக்குள்ள இரவு உணவு எடுத்துக்கிறது பெட்டர். ஆக்சுவலி இந்த பித்தம் அதிகமா இருக்கும்போது தான் இன்சுலின் சுரப்பும் அதிகமா இருக்கும். 6 மணிக்கு மேல இன்சுலின் சுரப்புங்கிறது கம்மியா இருக்கும். அப்ப அந்த கட்டோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படும். ஜீரண மண்டலத்தோட செயல்பாடுங்கிறது கட்டுப்படுத்தப்படும். கபம் அதிகமாகும் போது என்ன, உடலோட குளிர்ச்சி தன்மை அதிகமாயிடும். குளிர்ச்சி தன்மை அதிகமா இருக்கும்போது இந்த ஜெரிமானம்ங்கிறது கம்மியாகும். ஓகே, இப்ப கபத்தோட தன்மை பார்ப்போம். உடல் உறுதி அதிகமாகும். உடல்ல ஈரப்பதத்தை, உடல் டிஷ்யூஸ் எல்லாம் ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஸ்கின் உள்ள இருக்கிற டிஷ்யூஸ் எல்லாம். அடுத்தது வந்து ஒரு இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மூட்டுகளை பாதுகாக்கும் கபம் அப்படிங்கிறது. அடுத்தது கபம் மிகுதியாகும் போது என்ன ஆகும், உடல் எடை கட்டுப்பாடின்றி அதிகமாகும். ரொம்ப வேகமா வளரும். அவங்களுக்கு என்ன செஞ்சாலும் உடல் எடைங்கிறது கம்மியாகுது. சுவாச பாதையில கோழை இருந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும். எந்த செயலும் செய்ய மனம் இல்லாம இருக்கும். இப்ப பித்தத்தன்மையோட உடம்பு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கீங்க, வாசல்ல ஒருத்தவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவர் என்ன செய்வாருன்னா, பித்தத்தன்மையோட உடம்புக்காரரு அப்படிங்கிறதுக்குள்ள அப்படி 4 லிட்டர் ஓடி போய் யாரு அப்படின்னு பார்த்து குறி வந்திருக்கப்பா கொடு அப்படின்னு வாங்கிட்டு வருவாங்க. இந்த கபம் அதிகமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஒரு சோம்பல், எந்த செயலும் செய்ய மனம் இல்லைன்னு போட்டுக்கல, அவங்க என்ன செய்வாங்க, அதே பில் அடிச்சாங்கன்னா, பில் அடிச்சிருக்காங்களா, நம்ம வீட்டுக்கு தானே வந்து பில் அடிச்சிருக்காங்க, நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறதான பில் அடிச்சிருக்காங்க, ஏறு, பொறுமையா எழுந்துக்கலாம், பொறுமையா நடக்கலாம், பொறுமையா கதை திறக்கலாம், பார்த்துட்டு வெளில இருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அர்ஜென்டில போல போயிருக்காங்க, வரும்போது பார்த்துக்கலாம். இப்படி அந்த மைண்ட் செட்டு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி அவங்களோட தூக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சரி, கபம் குறையும் போது என்ன ஆகும், உடல்ல வந்து வறட்சி தன்மைங்கிறது அதிகரிக்கும். அந்த ஹைட்ரேஷன் கம்மியாகும். உடம்போட வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கம்மியா இருக்கும். சீக்கிரமா அடிக்கடி ஜுரம் வருது, அடிக்கடி கபம் வருது, அடிக்கடி லூஸ் மோஷன் ஆகுது, இது மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு இருக்கும். இதுல கபம் சம்பந்தமான நோய்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீசிங், ஆஸ்துமா, இதெல்லாம். இது மாதிரி அலர்ஜி, சில சமயம் என்னாகும், அலர்ஜி அதிகமாகும். இது ஸ்கின் அலர்ஜியா இருக்கலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற அலர்ஜியா இருக்கலாம். ஒபிசிட்டி, உடம்புல கொழுப்பு அதிகமா சேர்றது, உடல் அதிகம் எடை ஆகுறது, ஒரு மந்த நிலையில இருக்கிறது. அதே மாதிரி சைனஸ் தன்மை, மூக்குல அழற்சி, தலைவலி, அடிக்கடி அடைப்பு, இதெல்லாம். கபம் மிகுந்து இருக்கும்போது என்ன செய்யணும், ஸ்வீட்டை கம்மி பண்ணணும். ஃபேட்டியா இருக்கிற அதிக கொழுப்பு இருக்கிற உணவுகளை தவிர்க்கணும். உடற்பயிற்சி வேணா அதிகரிக்கலாம். இதுக்காக அந்த குளிர்ச்சியை கம்மி பண்ணி சூடு அதிகரிக்கிறதுக்காக உடற்பயிற்சி அதிகரிக்கலாம். இப்ப நிலம், நீர், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கபம், பித்தம், வாதம், இது எல்லாம் சமநிலையில இருந்தா தான் உடல் உறுதியா இருக்கும், கட் ஹெல்த் கரெக்டா இருக்கும், இயக்கம் நம்ம யோசிக்கிறது, நம்ம மூவ்மெண்ட்டும் பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கும் எலிக்சர் மிக்ஸ்க்கும் என்னங்க சம்பந்தம் பார்ப்போமா? 15 நிமிஷத்துல முடிக்க முடியாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், வித் யுவர் பர்மிஷன். ஏன்னா முழுக்க கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமா இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த எலிக்சர் மிக்ஸ் என்னங்க, இது நேரடியா இந்த பஞ்சபூதங்களோட தொடர்பு இருக்கா அப்படின்னா அறிவியல் பூர்வமா ஆதாரம் கிடையாது. இது இந்த பஞ்சபூதங்கள் முன்னாடியே சொன்னேன், சில விஷயங்கள்லாம் நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாலாம் தெரியாது. ஆனா உடல் இயக்கம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க. பூமி உருண்டை அப்படின்னு இவங்க இந்த கல்விகள் எல்லாம் வந்து இப்ப சமீப காலத்துல கண்டுபிடிச்சாங்க. ஆனா நம்ம இதிகாச புராணத்துல என்ன சொல்றதுங்க, அந்த வராக அவதாரத்துல அந்த பூமிய அந்த அவரோட கொம்புக்கு மேல வச்சிருக்கிறதா, அப்ப என்ன சொல்லுவாங்க, உருண்டையா ஒண்ணு வச்சிருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. சில கோயில்ல சில சிலைகள்லாம் இருக்கும். ஒரு குழந்தை கையில தலைகீழா இருக்கும் அப்படின்ட்டு அங்க சிலை வடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தது இல்ல, உள்ள வந்து எம்ஆர்ஐ வச்சு பார்த்தது இல்ல. எங்க அப்பா வந்து ஒரு பேஷண்ட் 23 இடத்துல விட்டு ஒரு எக்ஸ்ரே எல்லாம் எடுக்க சொல்லல. இன்னைக்கு ஆக்சுவலி என்னோட இப்ப ரீசெண்டா என்னோட சனுக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இடுப்பு பகுதியில பக்கத்துல ஒரு இடத்துல நின்று பைக் சாஞ்சு ஒரு சின்ன இடிச்சிருச்சு. அதுக்கு எக்ஸ்ரே எடுக்க சொல்றாங்க, எம்ஆர்ஐ எடுக்க சொல்றாங்க. எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரீட்மெண்ட்டே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து இந்த 2 3 நாள் பிசியோதெரபி பண்ணிட்டு எலிக்சர் மிக்சர் சாப்பிட்ற போதும் அப்புறம் வேற எதுவும் சாப்பிடாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். ஏன் அப்படின்னா ஸ்பைனல்ல இருக்கிற அந்த டிஸ்க்
ப்ரொலாப்ஸை ரொம்ப அற்புதமா நம்ம ப்ராடக்டை சீராக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நம்ம இப்போ வரும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் 3 வாத கப பித்த தோஷங்களுக்கும் எலிக்சர் மிக்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. இது அறிவியல் பூர்வமான உண்மையா அப்படின்னா கிடையாது. ஆனா நம்ம அனுபவபூர்வமா சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றோம். இந்த செஷனை உங்களுக்கு இந்த விஷயத்த ரெடி பண்ணியிருக்கிறது என்னன்னா நான் இல்லை. இந்த அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், எப்படி இது வேலை செய்யுது, சமன்படுத்துதுன்னு நான் ஏஐ கேட்டேன். ஏஐ சொன்ன விஷயங்கள் தான் இதுல இருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி இந்த எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு, சார் யோகி சார் இது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன். ஓகே, இதுல ஒரு 12 விதமான மூலிகை இருக்கு. காரணம் என்ன? உடம்புல எல்லா அமைப்புகளுக்கும் வேற வேற அமைப்புகளுக்கும் ஒரே நேரத்துல சப்போர்ட் பண்ணுது. செயற்கை இல்லாம இயற்கையா உடம்போட ஆற்றலை மேம்படுத்துது. வெளியில இருந்து ஆற்றல் கொடுக்குது, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆற்றலை மிகைப்படுத்துது. இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது. உடல் மனம், பாடி மைண்ட் ரெண்டையும் ஒரு பேலன்ஸ்டா கொண்டு போகணும். சில பேருக்கு என்ன ஆகும்னா மனசு வந்து வேகமா இருக்கும். இங்க இருந்து அமெரிக்கால இருப்பாங்க, ஆனா உடம்பால அவ்வளவு தூரம் போக முடியுமா? சில பேர் பேலன்ஸ்டா இருப்பாங்க. சரிப்பா, நான் போய் இப்ப ட்ரெயின் ஏறணும், போனோம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட் போனோம், ஏர்போர்ட் போய் ஃபிளைட் ஏறினாதான் போக முடியும் அந்த யோசனையில இருப்பாங்க. சில பேர் நேரடியா யூஎஸ்க்கு போயிடுவாங்க, இல்ல டெல்லிக்கு போயிடுவாங்க. அப்ப இந்த மனமும் உடலும் ஒரு சிங்க் ஆகணும். அதற்கு இந்த மூலிகைகள் உதவுதுங்கிறாங்க. இதுல 12 முக்கியமான மூலிகைகள் இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த 12 மூலிகை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டிச்சிலியா காட்டிக்குவா. இது வந்து காற்று பிளஸ் நெருப்பு இருக்கிற வாதம், இந்த வாதத்தன்மைக்கு சமன்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது ஆதரிக்கும் உறுப்புகள் என்ன? மூளை, நரம்பு மண்டலம், மசில்ஸ். எப்படி பாரம்பரிய பயன்பாடு வந்து இந்த உடல் சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும், மனதில் உற்சாகம் கொடுக்கறதுக்கும், சோர்வை குறைப்பதற்கும், பாலியல் ஆர்வத்தை மேம்படுத்துறதுக்கும், மன அழுத்தத்தை பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும், கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது பண்ணுது. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்குது. அப்ப என்ன? இது வாத தோஷத்தை சமன்படுத்துது, காற்றையும் நெருப்பையும் சமன்படுத்துது. செரோனா ரெபன்ஸ், இது நிலம் பிளஸ் நீர் ரெண்டு விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. கபம் தோஷம் வந்து கபத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு. ஆதரிக்கும் உறுப்புகள் என்ன அப்படின்னா ப்ராஸ்டேட், சிறுநீர்ப்பை, சிறுநீரகம். ப்ராஸ்டேட்ங்கிறது என்னங்க? நிலம் சம்பந்தமானது. சிறுநீர்ப்பை, சிறுநீரகம்லாம் நீர் சம்பந்தமானது. இது மேல் ஹெல்த்துக்கு நல்லது. சீரான சிறுநீர் ஓட்டத்தை மேம்படுத்துது, முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ப்ராஸ்டேட் வீக்கத்துக்கு இது சப்போர்ட் பண்ணுது. பம்கின் சீட்ஸ், இது வந்து நிலம் பிளஸ் நீர் இதை சமன்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். குறிப்பா கப தோஷத்தை ஆதரிக்குது. ப்ராஸ்டேட் ஹெல்த்துக்கு, இதயம், குடல், நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறதுக்கெல்லாம் இந்த பம்கின் சீட்ஸ் உதவியா இருக்கு. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ் எல்லாம், அதே மாதிரி விட்டமின், மினரல்ஸ், ஜிங்க், மெக்னீசியம் போன்ற மினரல்ஸ் இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஆண்களோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நெருஞ்சில் முள், இதோட தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்த தோஷம். இனப்பெருக்க அமைப்பை வலுப்படுத்துறதுக்கும், சிறுநீரகத்தையும் தசைகளையும் சப்போர்ட் கொடுக்குது, மேம்படுத்தி கொடுக்குது. பாரம்பரிய மருத்துவ பயன்பாடு என்னங்க? எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. மசில்ஸ் பவர்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உடலோட தாங்கும் திறன், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி உடலோட தாங்கும் திறனை அதிகரிக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். விளையாட்டு வீரர்கள்ட்ட இது ரொம்ப அற்புதமான பிரபலமான மூலிகை. ஏன்னா மசில் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ், காம அரசின்னு தான் நம்ம சித்த மருத்துவத்தில் இதை சொல்லுவாங்க. லிபிடோவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், இதோட தோஷம் வந்து பித்த தோஷத்துக்கும் இதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. நெருப்பு பிளஸ் நீர் இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் இது ஆதரிக்குது. இது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள இருக்கிற செல் டேமேஜ் ஆச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குது. தோல் பாதுகாப்பு, அதை வந்து ரிப்பேர் அண்ட் ரீஜெனரேஷன் பண்ணி கொடுக்குது. செல்களை பாதுகாக்குது. வயதான தோற்றத்தை குறைக்க உதவுது. கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதோட தோஷம் வந்து கபம், நீர் இந்த ரெண்டு தன்மையும் இது அதிகமா கொண்டிருக்கு. தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு இது நேரடியா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. தோல் பாதுகாப்பாகவும் பளபளப்பாகவும் அல்ட்ரா வயலட் ரேசஸ்ல இருந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கும் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. முடி வளர்ச்சிக்கு இது ஆதரவா இருக்கு. செல்களை ரிப்பேர் பண்ணி ரீஜெனரேட் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இயற்கையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற ப்ராடக்ட். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அல்லது ஹார்னி கோட்விட், இது வந்து நெருப்பு பிளஸ் காற்று இரண்டும் சேர்ந்த ஒரு ப்ராடக்டா இருக்கு. இதோட தோஷம் வாதம், பித்தம் ரெண்டுத்துக்குமே இது சமன்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. ரத்த நாளங்கள், தசைகள், இனப்பெருக்க அமைப்பு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. இதுல இயற்கையாவே நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தூண்டிவிட்டு ரத்த குழாய்களை விரிவுபடுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ரத்த நாளங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும்.
மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணும், இன்க்ளூடிங் போனையும் இது ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. இது மட்டும் இல்ல, ஒரு உற்சாகமா இருக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. மேல் செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். கார்டிசெப் அப்படிங்கக்கூடிய மஷ்ரூம், இதோட தோஷம் வந்து வாதம். இதோட பஞ்சபூதங்கள்ல காற்று, நெருப்பு இது ரெண்டையும் சமன்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. நுரையீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இதயம் அதோட செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஆற்றல் ப்ரொடக்ஷன், எனர்ஜி ப்ரொடக்ஷன், மைட்டோகாண்ட்ரியால எனர்ஜி அபரிமிதமா உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நுரையீரல் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும், நிறைய காற்றை வந்து உடல் சுவாசிச்சு உடம்புக்குள்ள உறிஞ்சறதுக்கு முடியும். அதுக்கு இது உடல்ல அந்த ஆக்சிஜனை உறிஞ்சும் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இது எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுது, சுவாசத்தை மேம்படுத்துது, இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, உடற்பயிற்சி திறன் மேம்படுத்துது. ஆக்சுவலி ஒலிம்பிக் வீரர்கள்லாம் அவங்களோட செயல்திறனை பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலா செக்ஷுவல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. இதுக்கு இன்னொரு பேர் ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு பேர் உண்டு. அந்த அளவு செக்ஷுவல் ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்டிவியா ரபோடியானா இது வந்து நீர்த்தன்மை அதிகமா சமன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்ட். பித்த தோஷத்தை சமன்படுத்தும். நம்ம கணையத்துக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்ணுது. இன்சுலின் ரெசிஸ்டன்சி அதுக்கெல்லாம், அதாவது இன்சுலின் உருவாகிறதுக்கு, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இது லோ கலோரியில இருக்கிறதுனால பிளட் பிரஷர் சம்பந்தமான விஷயங்களையும் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. பாசிஃப்ளோரா ஆகாயம் காற்று இதை சமநிலைப்படுத்துறது. முன்னாடி என்ன சொன்னேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகாயம் அதிகமாகிறதுனால அப்படின்னு சொல்றேன். காத்து அதிகமாகும் போது ஒரு படபடப்பு, மனசு அமைதி இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. இது வாதம். இது வந்து பெயின் கில்லராகவும் இது யூஸ் ஆகும். இது மூளையோட திறனை மேம்படுத்துது, நரம்பு மண்டலத்தை காம் டவுன் பண்ணுது. நம்ம உடம்புல இயற்கையாவே சுரக்கக்கூடிய சில என்சைம்ஸ் இருக்கு, ஹார்மோன்ஸ் இருக்கு. ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சிலது இருக்கு. நம்ம உடம்பு மகிழ்ச்சி சில நேரங்கள்ல தான் ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்கும், சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சுரக்கும். ரொம்ப டென்ஷனா இருக்கும் போதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் இருக்கும். அப்ப இது அதை கட்டுப்படுத்தும், மன அமைதியை கொடுக்கும், ஹாப்பி ஹார்மோன்ஸை உருவாக்கும், தூக்கத்தோட தரத்தை உயர்த்தும், குவாலிட்டியான டீப் ஸ்லீப் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் எல்லாம் கம்மி பண்ணி கொடுக்கும். இன்னைக்கு ஃபிட்ஸ் எல்லாம் வரதுக்கு காரணம் என்னன்னா, நரம்பு சரியா இல்லை, குவாலிட்டியா இல்லை, அதோட திறன் கம்மியா இருக்குதான். அப்ப இது நரம்பு அமைதிப்படுத்தும், பதட்டத்தை கொடுக்கும். அதனால ஃபிட்ஸ் எல்லாமும் இது எடுத்துக்கும் போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மெயினா இதுல இயற்கையாகவே ஒரு வலி நிவாரணி உருவாகும். ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாப்பி ஹார்மோன் உருவாகும். அதுதான் மிகப்பெரிய வலி நிவாரணி. அதெல்லாமும் இதுல உருவாகுது. அடுத்தது ஜப்டிகாபா. இது நெருப்பு, நீர் இரண்டு விதமான பஞ்சபூதங்களையும் சமன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. பித்த தோஷத்தை சமன்படுத்துறதுக்கு உதவியா இருக்கு. இது ஆதரிக்கும் உறுப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதயம், ரத்த நாளங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி, இதெல்லாம். இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், செல்களை பாதுகாக்கும், வயதான தோற்றத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. இதெல்லாம் இந்த ஜப்டிகாபா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரேசிலியன் கிரேப், சூப்பர் கிரேப் ஃப்ரூட்ல கிடைக்குது. பிளிகியா இது ஒரு புளிப்புச்சுவை உள்ள பழம். இதுல நிலம் தன்மையும் நீர் தன்மையும் உடம்புக்கு சமன்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. டைஜஸ்டிவ் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, உடலோட ஊட்டச்சத்தை மேம்படுத்துது. நிலம் அதிகமா இருக்கும்போதுதான் உடல் ஊட்டச்சத்து இருக்கும். ஆக்சுவலா நம்ம நிலத்தோட தன்மையை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம மூலாதாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆக்சுவலி 7 சக்கரங்கள் இருக்குல்ல, முடிஞ்சதுன்னா அதை பத்தி ஒரு செஷன் இன்னொரு முறை எடுக்கும். இப்ப வாத கப பித்தம் மாதிரி நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்கு. அந்த சக்கரங்களுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அந்த சக்கரங்களுக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் நேரடியான சம்பந்தம் இருக்கு. அது முடிஞ்சதுன்னா இன்னொரு அந்த ஒரு கோணத்துல வாத கப பித்தம் இல்லாம பஞ்சபூதங்களும் 7 சக்கரங்களும் அப்படின்னு முடிஞ்சதுன்னா இதே மாதிரி ஒரு செஷன் ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்ப இந்த மூலிகைகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? நேரடியான ட்ரிச்சிலியா கட்டிவாவுக்கு காற்று, நெருப்பு பிளஸ் வாதம், வாத தோஷம் இதை சமன்படுத்துறதுக்கான சப்போர்ட் பண்ணுது. சாப்பெர்மெட்டோ மண் தத்துவத்தையும் நீர் தத்துவத்தையும் சமன்படுத்துது, கப தோஷத்தை சமன்படுத்துது. பூசணி விதைகள் குக்குர்பிட் அமைச்சட்டம் மண் தன்மையும் நீர்த்தன்மையும் சமன்படுத்துது, கப தோஷத்தை சமன்படுத்துது. நெருஞ்சியல் முள் நெருப்பு நீர்த்தன்மையை சமன்படுத்துது, பித்தத்தன்மையை சமன்படுத்துது. ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ் வந்து நெருப்பு நீர்த்தன்மையை உடம்புல சமன்படுத்துது, பித்த தோஷத்தை சமன்படுத்துது. ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ் என்ன செய்யுது, மண் தன்மையும் நீர்த்தன்மையும் சரியா நிர்வகிக்குது, கப தோஷத்தை நம்ம உடம்புல மெயின்டைன் பண்ணுது. எப்பயுமே கிராண்டிஃப்ளோரம் இது என்ன செய்யுது, நெருப்புத்தன்மை, காற்றுத்தன்மை, வாத கபம், வாத பித்தம் இதை வந்து உடலை சமனா வச்சுக்குது. கார்டிசெப்ங்கக்கூடிய மஷ்ரூம், ஹிமாலயன் வயக்ரா என்ன செய்யுது, காற்றையும் நீரையும் சீரா வச்சுக்கிறதுக்கு உதவுது, வாத தோஷத்தை சமன்படுது. ஸ்டிவியா நீர்த்தன்மையும் பித்தத்தன்மையும் சரி பண்ணுது. பாசிஃப்ளோரா ஆகாயம், காற்று, இதுதான் ரொம்ப முக்கியமா.
மத்ததுக்கெல்லாம் மருத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. ஆகாயத்துக்கும் மருத்துவத்துல ஒரு சரியான தீர்வு கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, மூளைய வந்து மெலட்டோனின்னு ஒரு இது கொடுப்பாங்க. சப்ளிமெண்டா கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அதுவும் மைண்ட ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு ஹார்மோன். இதுல வந்து நேச்சுரலாவே அந்த மெலட்டோனின்லாம் சுரக்குது. ஜப்டிகாபா நெருப்பு பிளஸ் நீர் பிளஸ் பித்த தோஷம், பிளிகியா மண் பிளஸ் நீர் பிளஸ் கபதோஷம். இதெல்லாம் இந்த மூலிகைகள், இதுல இருக்கிற 12 மூலிகைகளும் இதே மாதிரி இவ்வளவு அருமையா நம்ம பஞ்சபூதங்களையும் 3 தோஷங்களையும் சமன்படுத்துறதுக்கு உதவுது. சக்திக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கு எந்த மூலிகைலாம் உதவுது? கார்டிசெப்ஸ், நெருஞ்சியல் முள், டிச்சிலிகுவா, எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா நம்ம சக்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உதவுது. முன்னாடி என்ன பார்த்தோம்? தண்ணீர் கம்மியாகும் போது, சூடு கம்மியாகும் போது, மண் தன்மை கம்மியாகும் போது நம்ம உடம்புல சக்தி கம்மியாகுதுன்னு சொல்றோம்ல. இந்த மூலிகைகள்லாம் என்ன செய்யணும்? சக்தியை அதிகரிக்குது. மன அமைதிக்கு பாசிஃப்ளோராவும் டிச்லியா கட்டிக்குவோம். அதுவும் ஆக்சுவலி ஆன்டி டிப்ரெசன்ட். டிச்லியா கட்டிக்குவோங்கிறது ஒரு அற்புதமான ஆன்டி டிப்ரெசன்ட். ஆண்களோட மேல் ஹெல்த், மேல் விட்டாலிட்டி இம்ப்ரூவ் பண்றது என்னெல்லாம் பண்ணும்? சாப்பால்மெட்டோ, பம்கின் சீட்ஸ், நெருஞ்சியல் முள், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், ஆல்சோ நம்முடைய கார்டிசெப்ஸ். தோல் மற்றும் முடிகளுக்கு எதெல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கு? ரெட் பீச் ஸ்டெம் செல்ஸ், ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், சாப்பால்மெட்டோ. முடி வளர்றதுக்கு அற்புதமான விஷயம். என்ன எல்லாரும் கேட்கறாங்க, யங் சார் அவ்வளவு அழகா ஒரு ஃபங்க் எல்லாம் விட்டுருந்தீங்க, தேவர் மகன் கமல்ஹாசன் மாதிரி நிறைய முடியெல்லாம் வச்சிருந்தீங்க, இப்ப ஆலவந்தான் கமல் மாதிரி மொட்டை அடிச்ச மாதிரி இருக்கீங்களா அப்படின்னா, எலிக்சர் சாப்பிடுறோம்ப்பா, அது வளர்ந்துட்டு போகுது, ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிடுறது. இந்த முடி வளர்ச்சிக்கும் இந்த சாப்பாடு மட்டும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்டுக்கு கார்டிசெப், ஜப்டிகாபா, பம்கின் சீட்ஸ் இது 3 ஆதரவா இருக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்கு சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷனுக்கெல்லாம் ஜப்டிகாபா, கார்டிசெப்ஸ், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் உதவியா இருக்கும். இதுல இருக்கிற மூலிகைகள் உடல் அமைப்புகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற இந்த விஷயத்தெல்லாம் செய்யறது மூலமா தான் இன்னைக்கு நிறைய ஆரோக்கிய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்குது. இது சாப்பிட்டா மட்டும் போதுமானா போதாது. நல்ல தூக்கம் இருக்கணும், சத்தான உணவு இருக்கணும், உடற்பயிற்சின்னு இருக்கணும், மூவ்மெண்ட் இருக்கணும், ஆட்டிடியூட், கோபம் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும், தண்ணி போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் உடம்புல இருக்கிற நச்சுக்கள்லாம் வெளியேறதுக்கு உதவும். இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். இப்ப இந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற தன்மையை பார்த்தோம். எலிக்சர் மிக்ஸ் வந்து இதுல எப்படி அடிப்படையா இருக்குன்னு பார்த்தோம். நிலத்துக்கு வந்து நிலம் அப்படிங்கிற பூதத்துக்கு சாப்பால்மெட்டோ, பம்கின் சீட்ஸ், பிளிகியா, ஆப்பிள் ஸ்டெம் உதவுது. நீர்த்தன்மை சமன்படுத்துறதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கறதுக்கு ஸ்டெவியா, நெருஞ்சியல் முள், ஜப்டிகாபா, ரெட் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் உதவியா இருக்கு. நம்ம உடம்புல நெருப்புத்தன்மையை சமனா வச்சுக்கிறதுக்கு அதிகப்படுத்துது. சில சமயத்துல அதிகப்படுத்தணும், சமனா வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு கார்டிசெப்ஸ், டிச்லியா கட்டிகோவா, எபிமிடியம் கிராண்டிஃப்ளோரம் சப்போர்ட்டிவா இருக்கு. காற்றுத்தன்மையை சமமா வச்சுக்கிறதுக்கு, இயக்கம் நரம்பு செயல்பாடெல்லாம் சீரா வச்சுக்கிறதுக்கு டிச்லியா கட்டிகோவும், எபிமிடியம், பாசிஃப்ளோரா எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கு. ஆகாயத்தன்மையை சமனா வச்சுக்கிறதுக்கு பாசிஃப்ளோரா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. இப்ப கனெக்ஷன் பண்ணி கொடுத்தோம் உங்களுக்கு. சரிங்க. இந்த எலிக்சர் மிக்ஸ் என்ன அப்படின்னா, இது ஒரு மெடிசின் கிடையாது, உங்க சிகிச்சைக்கு மாற்று கிடையாது. இது என்ன அப்படின்னா ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். நீங்க எந்த மெடிசின் எடுத்தாலும் இதை சேர்த்து எடுத்துக்கலாம், அதனால ஒரு தப்பும் கிடையாது. குறிப்பிட்ட நோய் தீர்ப்பதற்கான மருந்து கிடையாது, மருத்துவம் கிடையாது. இது என்ன செய்யும்? உடம்போட இயற்கையான ஆற்றலை, அதோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமா இது இருக்கு. இது எடுத்துக்கும் போது நீங்க என்ன மெடிசின் ஏதாவது எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை எந்த விதத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அதற்கு மாற்றா இதை எடுத்துக்க கூடாது. இது ஒரு ஹோலிஸ்டிக் சப்போர்ட். உங்க மருத்துவ முறை எதுவா இருந்தாலும், நீ சித்த மருத்துவமோ இல்ல அலோபதி மருத்துவமோ இல்ல வேற ஏதாவது மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட இதை எடுத்துக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் இந்த எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கூடாது. யாருன்னா கர்ப்பம் அடைந்த பெண்கள், அதாவது எக்ஸ்பெக்டட் மதர்ஸ், வயத்துக்குள்ள ஒரு பாப்பா இருக்குன்னா அவங்க கண்டிப்பா எடுக்கக்கூடாது. சரி, வயத்துக்குள்ள இல்லப்பா வெளில வந்துருச்சு, நான் பால் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் எடுக்கக்கூடாது. பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் எலிக்சர் மிக்ஸ் கண்டிப்பா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சாங்க, எனக்கு கிட்னி மாத்திருக்குப்பா, லிவர் கொஞ்சம் ஒட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஆன்டி இம்யூனிட்டி சப்ரஸர் எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஆர்கன் ஏதோ வெளியிலேருந்து வந்ததுன்னு அது தள்ளுறதுக்கு பார்க்கும். அதே மாதிரி அவங்க எடுத்துக்க கூடாது. மற்றபடி எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப கிரானிக் டிசீஸ் இருந்ததுன்னா உங்க டாக்டர்கிட்ட, உங்க ஃபேமிலி டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு இத்தனை நேரம் ஒதுக்கி என்னோட பயணம் செஞ்ச இந்த நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு நன்றி, வணக்கம், குட் நைட் ஆல்.